நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமா இருக்குது. எஸ், எப்பவுமே எல்லாருமே நலமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருடைய ஆசையும். ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியோடவே நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. ஒரு வயதான பாட்டி, அது ஒரு அழகான கிராமம். அந்த பாட்டி அந்த கிராமத்துல வசிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன குடிசை, கூட பாத்தீங்கன்னா யாரும் துணைக்கெல்லாம் கிடையாது, தனியா தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தோனியர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தோனியோ அவர் பேரு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விவசாயம் பண்ற நிலம் வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த விவசாயம்னா ஒரு அந்த நிலம்னா ஒரு உயிர் மாதிரி. அந்த அளவுக்கு அதை வந்து பாதுகாப்பாவும் அவ்வளவு அழகாவும் அதை பேணி பாதுகாத்து வந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த பாட்டிமா என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் காலையில எழுந்து வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு இரவு நேரத்துல அவங்களோட வீட்டை சுத்தி இருக்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த விவசாயம் பண்ற நிலத்துல எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. இது வந்து கொஞ்ச நாளா இவர் என்ன பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு. உடனே அந்த அந்தோனிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் போய் ஸ்ட்ரைட்டா கேட்டுடலாம் அந்த பாட்டின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் கேக்குறாரு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வயசானவங்க தானே நீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த அறிவு கூட இல்லையா? விவசாயம் பண்ற நிலத்துல எடுத்துட்டு வந்து குப்பையை கொட்டுறீங்களே என் நிலத்துல, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த பாட்டி, இல்லப்பா தப்புதான், வயசானவ என்னால முடியல, அதனால பாதி வழியில உன்னோட விவசாய நிலத்துல கொட்டிட்டு போறாரு, இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தையா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு திட்டுறாரு. யார் யாருக்கோ எங்கெங்கயோ வந்து சாவு வருது, உங்களுக்கு வரலையே, என் நிலத்தை போய் இப்படி இது பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் என்ன பண்றாரு, விறுவிறுன்னு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருடைய வயல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாகப்பாம்பு அந்த நேரம் பார்த்து வந்து அவரை கொத்திடுது. உடனே ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா போய் பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐயோ கொத்திருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதவி பண்ணி அவரை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி எழுந்து உக்காந்தோன்னு அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இதனாலதான் கடவுள் என் உயிரை நல்லா வச்சுட்டு இருந்தார் போல இருக்குப்பா, நீ சொன்ன மாதிரி என் உயிரை எடுக்காம உன்னோட உயிரை காப்பாத்துக்காக தான் என் உயிரை வச்சுட்டு இருந்தார் போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஒரு மன கஷ்டமாயிடுச்சு, வருத்தம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்க வந்து காரணம் இல்லாம இவ்வளவு வயதானவங்களா இருக்கீங்க, காரணம் இல்லாம என் வயல்ல நீங்க இந்த குப்பையை கொட்டியிருக்க மாட்டீங்க, என்ன காரணம்னு கேக்குறாரு மறுபடியும். அப்போ அவங்க மனசு வந்து, நான் உங்ககிட்ட இதை பேசணும்னு நினைச்சேன், நீயே இப்ப கேக்குறதா நான் சொல்றேன். தினந்தோறும் வாசல்ல இரவு நேரத்துல உன்னுடைய மனைவி வந்து எப்ப பாரு அழுதுட்டே இருப்பாங்க, மன வருத்தத்தோடும் கஷ்டத்தோடவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ அவங்கள திட்டு அந்த வார்த்தைகளும் நீ அவகிட்ட சண்டை போடுறதும் பக்கத்துல இருக்க குடிசை வரைக்கும் கேட்கும், அவளை அடிக்கிறது எல்லாமே. இது நீ எப்படி உன்கிட்ட நம்ம சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உனக்கு எப்படி உன்னுடைய வயல்ல வந்து குப்பையை கொட்டினா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்படி பார்த்து இருந்த நிலத்துல, அந்த மாதிரி உன் மனைவி கிட்ட போயிட்டு கோவன்ற குப்பையை தினந்தோறும் கொட்டுறியே, அப்ப அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அறிவுரை கூறியிருக்காங்க. எஸ், நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லா குடும்பங்களையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. தினந்தோறும் கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போற போக்குல கோவப்பட்டுட்டு போயிடுறோம். ஆனால் கோவப்பட்டவங்க அடி வாங்கினவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு இரு பக்கமா நம்ம இதை யோசிக்கலாம். நிச்சயமா அந்த பாட்டி நல்ல ஒரு அறிவுரையை அந்த இளைஞருக்கு மட்டுமல்ல இன்னைக்கு நிகழ்ச்சி பகுதியில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறது. ஸோ அந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
எங்கள் பாது காவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாது காவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். தாட்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசு பிரான். தாட்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசு பிரான். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திருக்குடும்பம். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திருக்குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாது காவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாது காவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். சிறப்பான ஆலய தரிசனம். எஸ், நம்ம பார்த்துட்டோம். இந்த இணைய காலை வேளையில் உற்சாகமா இதோடைய நாள் நம்ம தொடங்கிட்டோம் ஜோ. இருந்தாலும் இந்த தளத்திலிருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம் இறை மக்களுக்கு? ஸோ என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பழைய ஒரு திரைப்படம், எனக்கு என்ன ஞாபகம் இல்லை, அதில் ஒரு டயலாக் நல்லா இருக்கும். வாழ்க்கையில எல்லாமே இரண்டு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இரண்டு. ஒரு நாளினுடைய பொழுதுகள் பகல் இரவு அப்படின்னு சொல்லி இரண்டு இருக்குது. இன்னைக்கு நமக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் நிலவு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கையில எல்லாமே இரண்டாக இயற்கையாகவே எனக்கு அமையப்பட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் இருவேறு பக்கங்களை கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் 2 ஃபேஸஸ் கண்டிப்பா இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வெளி உலகிற்கு இன்னைக்கு நான் யார் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுவது நான் செய்யக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய பேச்சு, ஏதோ ஒரு சில விஷயங்கள், ஓகேப்பா இவர் நல்லவர்ப்பா இல்ல ஒரு கெட்டவர்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் தெரிந்த என்னுடைய பக்கத்திற்கு தான் என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லவனா, உண்மையிலே நான் நல்லவனா இல்ல உண்மையிலே நான் வந்து கெட்டவனா, நல்லவன் போல நான் நடித்து கொண்டிருக்கின்றேனா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். இதை இன்னொரு நாள் புரிஞ்சு கொள்ள முடியுமா, இன்னொரு நாள் அதை தெரிந்து கொள்ள முடியுமா? கிடையாது. இன்னைக்கு யாரையும் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. அப்போ இந்த 2 ஃபேஸ்டு பீப்புள் எல்லாருமே நாம் உட்பட இருக்கிறோம். பல நேரங்கள்ல நாமளே இந்த தவறு என்ன பண்ணிருப்போம், செஞ்சிருப்போம். ஒருத்தரை பத்தி குறை பேசியிருப்போம். அவர் அந்த டைம் யதார்த்தமா வந்துருவாரு, இல்ல நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல என்ன பண்ணிருவாரு, வந்துருவாரு. உடனே டக்குன்னு நம்ம ஃபேஸ் எல்லாம் மாத்தி அந்த டாபிக்கே அப்படி போகாத மாதிரி என்ன பண்ணுவோம், வேற ஒரு பேசுவோம். அப்போ இரு முகம் கொண்ட மனிதர்களாக நாம் என்ன பண்றோம், இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள், ஒருவேளை நான் அந்த சூழல் இல்ல, நான் எனக்கு விதிவிலக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு எக்ஸப்ஷனா எப்படி தப்பிச்சிட்டேன், அப்படி இருமுகம் கொண்ட ஒருத்தர் முதுகுக்கு பின்னால் புரணி பேசுவதோ இல்ல முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடிய செயலை என்ன பண்றதில்ல, செய்யறது இல்ல அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இருந்தோம்னா வெள்ளன் கூட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ அப்படிப்பட்ட இருமுகம் கொண்ட மனிதர்களை நான் எதிர்கொள்கின்ற பொழுது நான் எப்படி அலர்ட்டா இருக்கணும், நான் அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், கையாள வேண்டும். ஸோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாம தெளிவாக இருக்க வேண்டும். அழகான ஒரு முதுமொழி, பொன்மொழி தமிழ் அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க. நுனி நாக்கிலே தேனும் அடி நாக்கிலே நஞ்சும் அப்படின்னு சொல்லி. அப்போ தேன் ஒழுக பேசக்கூடிய விஷயங்கள், ஒருத்தவங்க நம்மளை வந்து உண்மையாக போகிறார்களா இல்ல முகஸ்துதி செய்யறாங்களா, ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது.
ஒருத்தர் உண்மையாகவே நம்மளை புகழ்கிறார்கள் அப்படின்னா நம்ம செஞ்ச விஷயம் என்ன அதை சொல்லி இது நல்லா இருந்துச்சு, இது சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுல எக்ஸ்ட்ரா மானே தேனே பொன்மானே அப்படிங்கிற விஷயத்துக்கு தேவை கிடையாது. அவங்க சேர்க்க வேண்டிய கரம் மசாலா இன்னும் தேவைப்படாது. ஆனா ஒருத்தர் வந்து நம்ம செஞ்ச விஷயத்த நீங்க இதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. யூஸ்வலா நம்முடைய ஞாயிறு திருப்பலிகள்ல ஆலயங்கள்ல நடக்கும். ஏதோ 1-2 பிரசங்கத்துல என்ன பண்ணிருப்பாங்க, தூங்கிட்டு இருந்ததுல இருந்து விழிச்செறிஞ்சு கவனிச்சுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபாதர்ட்ட போய் ஃபாதர் வச்சிங்க பாருங்க அந்த பிரசங்கம், என் வாழ்நாள்ல இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் பார்த்ததே இல்ல. பாடி லாங்குவேஜ் ஒன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஃபேஸ் லாங்குவேஜ்னு ஒன்னு இருக்கு, அது அப்படியே மாத்தி டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகும். அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே அப்ப அதுலயே தெரிஞ்சு அந்த சாமியாருக்கு தெரியாமலாம் கிடையாது. சரி ரைட்டு, இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம நல்லா வந்து குளிர் காய வைக்கிறாங்க, ஓகே சந்தோஷம், அவங்க சொல்றது அவங்கள என்ன மனசு நோக்க வேண்டாம், அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகே நமக்கு தெரியும் எது முகஸ்துதி எது உண்மையான ஒரு பாராட்டுதல் அப்படின்னு சொல்லி. அப்போ இத்தகைய மனிதர்கள் இருமுகம் என்ற மனிதர்களிடம் இப்படி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க நீங்க முகஸ்துதி பண்றீங்களா, ஓகே அது தெரிஞ்சதோட ஓகே அதை நம்ம வக்கல வச்சுக்க வேண்டியது. அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நம்ம நல்லா சொல்லிட்டோம், நாளை பின்ன ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னா நம்ம சாமி என்ன பண்ணுவார், நமக்கு ஃபேவரா பண்ணுவாரு அப்படிங்கிற மனநிலைகள் அது இருந்துட்டு போகுது. அவங்களோட நம்ம வந்து அந்த ஒரு விழிப்புணர்வோட இருக்க வேண்டும். எஸ், கண்டிப்பா. இன்னும் இது போன்ற காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். விவாதத்தை பார்க்கலாம். தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றே, மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே. ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்த நிலை ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும்
நீரே எங்கள் புகலிடம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பாடலானது 90ஆம் சங்கீர்த்தனம். அவர் 90வது திருப்பாடலிருந்து நம்ம எடுக்கின்றோம். 3, 4, 5, 6, 12, 13 மற்றும் 14, 17. குறிப்பாக 3வது, மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்றீர். அப்போ இந்த 90வது சங்கீர்த்தனமானது எப்பேற்பட்ட ஒரு திருப்பாடலாக இருப்பது நான் பார்க்கின்ற சமயத்தில் மனிதனுடைய இயலாமையை அது எடுத்து காட்டுகின்றது, அதோடைய நிலையை அது எடுத்து காட்டுகிறது. அப்போ தாவீது அரசன் தன்னுடைய நிலையை என்ன செய்கிறான்? எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் எந்த சூழலில் இருக்கின்றோம், ஒரு மனிதனுடைய அவல நிலை எப்படி இருக்கின்றது, அவன் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கின்றான், அவனுக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. பிறகு அந்த பாவத்தை மனிதன் பாவம் செய்யும் போது தெய்வத்தை விட்டு அகன்று போகிற சமயத்தில் அவனுக்கு கிடைக்கிற அந்த வேதனைகள், அந்த காயங்கள், அந்த அவமானங்கள். அப்போ இங்கே பார்க்குற பொழுது அந்த வேதனைகள், அந்த காயங்கள், அந்த அவமானங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போகிற ஒரு துரதிருஷ்டவசமாக போகின்ற ஒரு காரியம் எல்லாமே தெய்வம் நன்மைக்காக அதை மாற்றுகின்றார் என்ற ஒரு அர்த்தம் கடந்து வருகிறது. இறைவன் சொல்ற வார்த்தை இந்த 3ஆம் வாக்கியத்தில், மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்று சொல்கின்ற பொழுது திரும்பி வா என்று இறைவன் நாங்கள் சொல்ற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. எதற்காக திரும்பி வர வேண்டும்? இதோ இந்த அழிவின் பாதைக்கு போகிற மகனா அல்ல நீ இருக்கக்கூடாது, மாறாக நீ வாழ வேண்டியவன், நீ வாழ வேண்டியவன். இந்த சமுதாயத்தில் உன்னை நான் வாழத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒழிய, வாழத்தான் உன்னை வைத்தனை ஒழிய அழிந்து போவதற்காக அல்ல. இந்த பாவங்கள் தெய்வத்தை விட்டு அகன்று போகிற சமயத்தில் இந்த துன்பங்கள் உன்னை கடந்து வரும். அந்த துன்பங்கள் ஆனது உன்னை என்ன செய்யும்? நிலைக்குலைய செய்யும். அதனால தான் நான் வாசிக்கிறோம் எரேமியா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுனிலிருந்து அலைந்து திரிய மாட்டாய். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், வேதனைகள் வருக்கான அகன்று கெடுகிறேன். இறைவனை விட்டு அகன்று போன காரணத்தினால் பல இடங்களில் நான் சுற்றி கொண்டிருக்கின்றேன். அமைதி வேண்டுமுக்காக பல இடத்துல நான் போய் கொண்டிருக்கின்றேன். இங்கே போனால் அமைதி இருக்கும். அப்போ அமைதி கிடைப்பதற்காக பல தீய வழிகள், எப்படி இதை குடிப்பழக்கத்துக்கும், போதை பழக்கத்திற்கும், இச்சை உணர்வுகளுக்கும், பல தகாத வார்த்தைகள், தகாத செயல்கள் செய்வதுமாக இது போய் கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? தீய வழிகள். அவ இறைவனை விட்டு அகன்று போன காரணத்தினால் இப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். தெய்வம் சொல்ற வார்த்தை, நீ திரும்பி வா. இந்த தீய காரியங்கள் எல்லாமே உன்னை அழிவுக்கு தான் கொண்டு போய் செய்ய நன்மைக்கல்ல. ஆகவே நீ உடனே திரும்பி வா. இதை உனக்காக நான் காத்திருக்கின்றேன். நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், உன்னை மன்னிப்பேன். மன்னிக்கின்ற தெய்வம் அங்கு எடுத்துக்கின்றார். மனிதனுடைய அவல நிலையை புரிந்து கொண்டு தெய்வம் உன் மீதும் என் மீதும் இரக்கம் காட்டுகின்ற ஒரு சூழல் இங்கு வருகிறது. மீண்டும் அதே தெய்வம் நாம் வாசிக்கிறோம். தொடக்க புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 18, 19 உள்ள திருவாக்கியங்களை அங்கே நான் பார்க்கணும் இல்லையா? நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றாள். அப்போ உழைப்பு, கஷ்டப்பட்டு நீ உழைக்கின்றாய். தெய்வத்தை விட்டு அகன்று போன காரணத்தினால் உழைப்பு கடந்து வருகிறது. முன்னாடி அப்படி இல்லை. ஆதாம் ஏவாள் சந்தோஷத்தோடு இருந்தார்கள், தெய்வ சன்னதியில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் எப்போ பாவம் உள்ளே நுழைந்ததோ, உள்ள வந்த உடனே அந்த சந்தோஷமானது இழந்து விடுகிறார்கள். மாறாக நெற்றி வேர்வை அங்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நெற்றி வேர்வை நிலத்தில் விழுற அளவுக்கு நீ உழைக்க வேண்டும், அப்படின்னா பாடுபட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அப்போ இறை சன்னதியில் விட்டு நீ போகிற சமயத்தில் அங்கே துக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாகவும் அங்கெல்லாம் கிடைக்கிறது. அப்போ அந்த வேதனையானது இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கும். எப்போ இறைவனை விட்டு தூர போற சமயத்தில் வா, திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா, உனக்கு நான் சக்தியை தருவேன், உனக்கு நான் மீண்டும் நான் கிருபையை தருவேன். காரணம் என்ன? தெய்வம் சொல்ற வார்த்தை, இந்த கஷ்டங்கள் நான் தந்ததல்ல, நீயாக உருவாக்குனதுதான். அப்போ நீயும் நானும் செய்த ஒரு காரியங்கள் திருப்பாடல் ஆசி சொல்றது போலவே மனிதன் அவன்களை நினைத்து கொண்டு, ஆண்டவரே, நான் உன்னை சார்ந்து வருகின்றேன், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நீதான் என்னை கவனிக்க வேண்டும் என்று தெய்வசனை நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதனால் வாசிக்கிறோம் இல்லையா? எங்க சபை உரையாளரில் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் நான் வாசிக்கின்றோம். மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நிலை. அப்படி என்றால் தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் மனதில் நினைத்து கொண்டு இருந்தாலே போதும்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தெய்வத்தை நம் மனதில் நினைத்துக் கொள்கிற சமயத்தில் இதோ நம்முடைய அவல நிலை, ஐயோ நான் இப்படி இருக்கின்றனே, நான் அப்படி இருக்கின்றனே, என் வாழ்க்கை இப்படி ஆயிச்சே, அந்த எண்ணம் நமக்கு வராது. மாறாக எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் சரி, தைரியமாக முன்னாடி போக முடியும். தாவீது அரசன் செய்த காரியம் இதுதான். தன்னுடைய வாழ்க்கை சூழல் நினைத்து கொண்டு அவன் நொந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவனை சிந்தித்து பார்ப்பது வேற, தெய்வத்தை, இறைவனை சிந்தித்து பார்த்தான். இறைவனை சிந்தித்து பார்த்த உடனடியாக இதோ எழுந்து போகின்றார். தைரியம் வருகிறது. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கின்றீர், நான் ஏன் அஞ்ச வேண்டும்? என்னுடைய அவல நிலையை நான் எடுத்து சொல்கின்றேன். நான் இப்பேற்பட்ட நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் நீ என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர், நீர் என்னை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றேன், நீ என்னை காத்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு அவர் என்ன செய்கின்றார்? தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு இதை வாழ்க்கை முன்னே அவர் நகர்த்திக் கொள்கின்றார். நீங்களும் நானும் அவ்வாறு செய்வோம். கடவுளை நினைப்போம். ஒவ்வொரு நாளும் கடவுளை நினைப்போம். அந்த கடவுளை நினைப்பதுதான் இறை வார்த்தை நான் படிப்பது. தினந்தோறும் இறை வார்த்தை நான் படிக்க வேண்டும். அவ்வாறு படிக்கின்ற சமயத்தில் இறை வார்த்தை என் உள்ளத்திலும் என் புத்தியிலும் எல்லாம் தங்குற சமயத்தில் எந்த ஒரு காரியம் செய்த போதிலும் அந்த வார்த்தை கடந்து வரும். இதோ மகனை நீ செய்வது சரி, மகனை நீ செய்வது தவறு என்று எடுத்துக்காட்டும். அது எடுத்துக்காட்டுற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த முடியும். நம் அனைவரும் இப்போது கண்களை மூடிக்கொள்வோம். கண்களை மூடிக்கொண்டு கரங்களை நெஞ்சோடு வைத்துக் கொண்டு மன்றாடுவோம். தெய்வமே, இதோ எங்களுடைய அவல நிலையை நீ தாமே நன்கு அறிந்திருக்கின்றீர். இந்த அவல நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அது உதவி செய்யும். அந்த வார்த்தையை நான் தினந்தோறும் படித்து தியானிக்கக்கூடிய சக்தியும் அதை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற கிருபையும் எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. இதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம். இருமுகம் கொண்ட மனிதர்களை நாம் கையாளுவது, எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன செய்ய சொல்றேன். எனக்கு என்னுடைய இந்த முகத்தை மட்டும் தானே பாத்தீங்க, எனக்கு இன்னொரு முகமும் இருக்கு அப்படின்ற மாதிரி டூ ஃபேஸ் எப்படி அவங்கள வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்றது கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ நமக்குன்னு ஒரு மன அமைதி வேணும் இல்லையா? அந்த அமைதி வேணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அந்த பவுண்டரியை செட் பண்ணிட்டோம்னா அவங்க அதுக்குள்ள வர அனுமதிக்க நம்ம மாட்டோம். ஸோ அந்த பி பேஷண்ட் அப்படின்றது நம்மளுக்குள்ள இருக்கும் எப்பவுமே. நிச்சயமா. அதாவது இந்த பவுண்டரி லைன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும். வெரி சிம்பிள். நம்மளுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்களா இருக்கலாம், முகஸ்துதி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம ட்ரிகர் பண்ணக்கூடிய, தூண்டி எழுப்பக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அவங்களால அந்த இடத்துல போய் அந்த கேள்வி என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. நம்மள என்ன பண்ணுவாங்க, தூண்டி விடுவாங்க. நீங்க தான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீங்க போய் அதை கேட்டீங்கன்னா தான் அது கரெக்டா இருக்கும் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, தூண்டி விடுவாங்க. அத்தகைய ஆள்கள்ட்ட நம்முடைய பவுண்டரி லைன் வெரி சிம்பிள். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான் பவுண்டரி லைன். அதே போல இன்னொரு சூழல் அமைக்கின்ற பொழுது திரும்ப வந்து நம்ம கிட்ட இதே மாதிரி தூண்டி விடுவாங்கன்னு கேட்டா, ஏற்கனவே சொன்ன அந்த பவுண்டரி லைன் என்ன பண்ணுவாங்க, அவங்களை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏற்கனவே இது மாதிரி நான் போய் சொன்னேன், அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னைக்கு அந்த விஷயத்தினால நாமும் அமைதியாக இருக்கலாம். சில நேரங்கள் நாம தூண்டப்பட்டு நாம போய் சில நேரங்களில் கேள்வி கேட்டு இன்னைக்கு தூண்டப்பட்ட நபர் போய் பேசின நபர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்க குற்றவாளியா நிற்பாரு. தூண்டி விடப்பட்டவர்கள் யாருன்னே தெரியாது, அவங்களுடைய வாதங்கள் யாரையும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இருமுகம் கொண்ட மனிதர்களை நான் கையாள அவர்களோடு என்னோட எல்லை கோடு எது அதை நான் தீர்மானிக்க வேண்டிய அவசியம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 7 புனித ரெஜினா. பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த அரச குடும்பத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் ரெஜினா. பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்துவம் ஏற்றுக்கொள்ளப்படாத அக்காலத்தில் பிறந்த ரெஜினா ஆண்டவர் இயேசுவினை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த பக்தியோடு இருந்த ரெஜினா ஆண்டவரின் பாடுகளை தனிமையில் தியானித்து பிரான்ஸ் நாடு மனமாற்றம் பெற வேண்டும் என்று ஜெபித்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ரெஜினா கைது செய்யப்பட்டு அரசரின் முன் நிறுத்தப்பட ரெஜினாவின் அழகில் மயங்கிய அரசன் ரெஜினாவை மணமுடிக்க விருப்பம் தெரிவித்தார். அரசரின் விருப்பத்தினை கடுமையாக மறுத்த ரெஜினா தான் ஆண்டவர் இயேசுவினை மணவாளனாக ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்க அரசனால் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டார்.
பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ரெஜினா ஆண்டவர் இயேசுவிடம் துன்பங்களை தாங்குவதற்கு சக்தி அருளும்படி மன்றாட ஆண்டவர் தன்னோடு இருப்பதினை உணர்ந்து துணிவு பெற்றார். அரசரை மணமுடிக்க மறுத்ததால் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆட்பட்ட ரெஜினா அரசனால் தலை வெட்டப்பட்டு உயிர் துறந்தார். உலக நாட்டங்களை மறுதலித்து ஆண்டவரை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு உயிர் துறந்த ரெஜினாவை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ரெஜினாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை ஆண்டவரிடம் ஒப்படைத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்து வாழ உறுதியேற்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் இருமுகம் கொண்டவர்களை நம்ம எப்படி கையாள்வது நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா என்ன அப்படின்னா அவர்களுடைய செயல்கள் என்ன, அதைத்தான் நம்ம கவனிக்கணும். வார்த்தைகள் அப்படிங்கிறப்ப வார்த்தைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நுனி நாட்கள் அப்படி தேன் பாஞ்ச மாதிரி பயங்கரமா ரொம்ப பயங்கரமா பண்ணுவாங்கல்ல. அவங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அப்போ அதுல நம்ம மயங்கி விட கூடாது. வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு நெருங்கிய ஒருத்தருடைய இறப்புக்கு என்ன பண்ணிருந்தோம், போயிருந்தோம். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருந்தோம், போயிருந்தோம். அப்போ போயினா இந்த இறப்பு வீடு எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, அங்கே பிரச்சனை பண்றதுக்குனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. உயிரோடு இருக்கின்ற பொழுது அவங்கள அதை கேர் பண்ணிக்கிட்டாங்களா, பார்த்தாங்களா, அவங்க குடும்பத்தில் என்ன நடந்துச்சு, என்ன ஏது, இந்த மாதிரி எந்த கதையும் அவங்களுக்கு தெரியாது. இவங்க ஒரு யூகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு இப்படி ஆச்சு இந்த பழைய கதைகளை பேசி இந்த பிரச்சனை பண்றதுக்குன்னே எல்லா வீடுகளிலுமே எல்லா மாதிரியான இறப்பு வீடுகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே என்ன ஆயிடுச்சு, உருவாகிருச்சு. அந்த உறவினர்கள் எல்லாம் ரொம்ப பதட்டமான சூழலில் இருக்கிறாங்க. ஏன்டா இந்த நேரத்தில் போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நண்பர்கள் எல்லாம் அங்கே என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அப்போ அதில் ஒரு ஆள் டெம்ட் ஆகி இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தூண்டி விடுறாரு. கண் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம், நேரில் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க வீட்டில் இனிமேல் வீட்டில் நான் கை நினைப்பேனா, இந்த வீட்டில் சோறு சாப்பிட்டு, அதாவது மானங்கட்ட சோறுலாம் அந்த வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க. இதுக்கு நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், இதை என்ன பண்ணா இந்த சூழல் எப்படி இருக்கும். ஸோ அப்போ அது போல் என்ன பண்ணுறாரு, ஒருத்தரை சொல்கிறாரு. அந்த சொன்ன நபர் அதை கேட்டார்ல, ஒருத்தர் தூண்டி விடப்பட்டவர், அவர் என்ன பண்றாருன்னா போய் பெரிய ஒரு கத்திட்டு அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. அவர் மட்டும் போனது இல்லாம அவருடைய சொந்தக்காரங்க யார் யாரை கூப்பிட்டு போகணுமோ எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் இவங்க வீட்டில் ஆட்கள்லாம் போய் அவங்களை என்ன பண்ணாங்க, சரி காம் டவுன் ஆக்கி ரிட்டர்ன் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க. மதியம் லஞ்ச் நடக்கும் போது அவர் வந்த நபர், நான் வந்திருக்கிறேன் ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இந்த வீட்டில் நான் கை நினைக்க மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ எல்லாரும் போய் சாப்பிட சொல்றாங்க. அப்போ நானும் எல்லாம் போய் பார்த்துட்டு அவர், சரி ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க, போய் சாப்பிடுங்க. இல்லை இந்த வீட்டில் நான் கை நினைக்க மாட்டேன். சரி உங்களை யார் கை நினைக்க வேண்டாம்னு சொன்னது, இந்த நபர் சொன்னாரு. அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவருக்கு போய் நம்ப மாட்டேன்டார். அப்புறம் கண் கூட அவரை போய் என்ன பண்ணோம் அப்படின்னா காட்டணும், இந்த பாருங்க உங்களை தூண்டி விட்டு அந்த மனுஷன் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், இந்த வீட்டில் நான் கை நினைப்பேன் அப்படின்னு. ஸோ அப்போ இதுதான் 2 phased. ஒருத்தர்கிட்ட போய் ஒரு மாதிரியும் அது வேறு போல. சரி, அப்போ நாம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பக்கூடாது, வார்த்தைகளில் கவனம் செலுத்தும். செய்யற செயலை வச்சு பார்த்துட்டு ஓகே நீ இப்படிதான் சொல்லுவான் ஆனா யாருக்கு மாறா செய்வான். அப்ப இவனுடைய வார்த்தைகளை நான் நம்ப போவது கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். எஸ், விழிப்புணர்வோட இருப்போம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வேலை தேடி அலைந்தான் அந்த படிக்காத இளைஞன். ஒரு தேசிய வங்கியில் தரை துடைக்கும் வேலையை பற்றி கேள்விப்பட்டு வாய்ப்பு கேட்டு போய் நின்றான். நேர்முக தேர்வு நாளை என்றார்கள். அந்த நாளிலே போய் நின்றான். தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள். துடைத்து காட்டினான், பக்காவாக துடைத்து காட்டினான். பரம திருப்தி ஆனார்கள். ஓகே, யூ ஆர் செலக்டட். உன் இமெயில் ஐடி என்ன கேட்டது நிர்வாகம். அதெல்லாம் எனக்கு தெரியாதே சார், நான் படிக்காதவனாச்சே. இப்படி சொல்ல திருப்தி அடையவில்லை நிர்வாகம். தகவல் பெற தர ஒரு மெயில் ஐடி கூட இல்லாமல் ஒரு தேசிய வங்கியில் உனக்கு எப்படி வேலை கொடுக்கறது, போ 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 உனக்கு வேலை கிடையாது அனுப்பிவிட்டார்கள். இப்படி சொல்லிவிட்டார்களே, எப்படி வயிற்றை கழுவுவது என்ற சோகத்தோடு வீட்டை நோக்கி நடந்தான். வழக்கமான மார்க்கெட் வழியாக நடந்தான். கைவசம் இருந்த 100 ரூபாயை
மெல்ல பார்த்து கொண்டான். பலரும் பலவிதமாக பரபரப்பாய் பிழைக்கும் அந்த மார்க்கெட்டின் சுறுசுறுப்பு அவனையும் மெல்ல தொற்றிக்கொள்ள, அந்த சுறுசுறுப்பு அவனையும் கவ்விக்கொள்ள அந்த 100 ரூபாயை வைத்து கொஞ்சம் வெங்காயம் வாங்கினான். சின்னதொரு ஓட்டை கூடை ஒன்றை ஓசியில் வாங்கினான். நடமாடும் வெங்காய வியாபாரத்தில் இறங்கினான். வெங்காய தேவையில் இருப்போரை தேடி கண்டுபிடித்து கொண்டு போய் கொடுத்தான், விற்றான். 100 ரூபாய்க்கு 150 ரூபாய் கிடைத்தது. 50 ரூபாய் லாபம். ஓசியில் டீ குடித்துவிட்டு அந்த 150 ரூபாய்க்குமே அன்றைக்குமே வெங்காயம் வாங்கினான். 150 ரூபாய்க்கு 225 ரூபாய் கிடைத்தது. 75 ரூபாய் லாபம் பார்த்தான். அடுத்து முயன்று அந்த நாளுக்குள்ளே 100 ரூபாய் லாபம் பார்த்து விட்டான். காலையில் கையில் 100 ரூபாய், இப்போது மாலையில் அந்த 100 ரூபாயை வைத்து 200 ரூபாய். இப்படியே சிறப்பான வியாபாரியானான். சிறு கூடை பெருங்கூடையானது, பெருங்கூடை தட்டை வண்டி தள்ளு வண்டியானது, தட்டை தள்ளு வண்டி மோட்டார் வண்டியானது, மோட்டார் வண்டி குட்டி யானையானது. இப்படியே அவனது சிறு வியாபாரம் பெருத்த வியாபாரமாகிவிட்டது. கை நிறைய மனம் நிறைய பணமும் வந்து சேர்ந்து விட்டது. அடுத்த ஆண்டே தனது பெருத்த பணத்தை அதே வங்கியில் போட, அன்றைக்கு வேலை கேட்டு நின்ற அதே வங்கியிலே போட வங்கி மேலாளரிடம் போனான். அவரும் அதே கேள்வியை கேட்டார். உன் ஐடி என்ன, இமெயில் ஐடி என்ன? அவனும் அதே பதிலை சொன்னான். அதெல்லாம் எனக்கு தெரியாதே சார், நான் படிக்காதவனாச்சே. இப்படி சொல்ல, படிக்க தெரியாமலேயே வெங்காய வியாபாரத்தில் இவ்வளவு சம்பாதிச்சிட்டியே, ஒருவேளை உனக்கு இமெயில் இன்டர்நெட் ஐடி எல்லாம் தெரிந்திருந்தால், பட்டன சொல்லிவிட்டான் அவன். அதெல்லாம் தெரிந்திருந்தால் இதே தேசிய வங்கியில் நான் தரையை துடைத்து கொண்டிருப்பேன். ஓரிடத்தில் நீ தூக்கி எறியப்படுகிறாயா, வேறிடத்தில் நீ விதைபட போகிறாய் என்று அர்த்தம். யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர், பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் கலாச்சாரம், அது பொருள்களில் தொடங்கி மனிதரில் முடிகிறது. இதுதான் அவலம். காகிதம் கசங்கும் போது குப்பையாய் பார்க்கிறோம், காசாகும் போது கடவுளாய் பார்க்கிறோம். நீயும் காகிதம்தான். குப்பையாவதும் கடவுளாவதும் உன் தரத்தை பொறுத்தது. ஆம் எனது நயமான நட்பே, வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது கவனமாயிருங்கள். கற்கள் உயிரை கொல்லும், சொற்கள் உயிரோடு கொல்லும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இருமுகம் கொண்ட மனிதர்களை கையாளுவது, எதிர்கொள்வது எப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன செய்ய சொல்றாங்க? இருமுகம் கொண்ட மனிதர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட போய் நம்மளுடைய பர்சனலை போயிட்டு பர்சனல் டீட்டெயில் எதுவுமே பெருசா அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணிக்க கூடாது. அப்படி ஷேர் பண்றதால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கிறப்போ இதுதான்டா சான்ஸ், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி எதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன கிடைக்குன்னா, புரணி பேசுறதுக்கு ஒரு கதை என்ன ஆகுது, நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். ஸோ அப்போ அதை நம்ம கிட்ட கேட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு அதுல கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு பெரிய கதையை உருவாக்குவதற்கோ மேற்கோள் காட்டி சொல்வதற்கோ நிறைய விஷயங்கள் உண்டு. அப்போ இருமுகம் கொண்ட மனிதர்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. அந்த தெளிவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இது போல வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமை பண்புகள், தலைமை பண்புகள், அவருடைய நல் இயல்புகள், அவருடைய நட்பின் பரிமாணங்கள் என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று இயேசுவின் பார்வையில் நட்பு நண்பர்களை நியாயப்படுத்தும் என ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய நட்பில், உறவுகளில் சில நேரங்களில் நாம் நம்முடைய நண்பர்களை, உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாது. அவர்களை நியாயப்படுத்தி பேச வேண்டும். அவர்களுடைய சார்பாக நாம் பேச வேண்டும். இவையெல்லாம் நட்பின் இலக்கணத்திற்கீழே வருகின்றன. இயேசுடைய வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள இறைமொழிகளில் ஓய்வு நாளில் கதிர் கொய்தல் நிகழ்ச்சி. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார்கள். ஓய்வு நாளில் இயேசுடைய சீடர்கள் வழியே பசியாக இருந்ததால் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். ஆனால் இயேசு
கதிர்களை உண்ணவில்லை, சீடர்கள் உண்ணுகிறார்கள். அதை பார்த்து பரிசேயர்கள் இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது இயேசுடைய எதிர்வினையை நாம் பார்க்கின்றோம். இயேசு சொல்கிறார், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா என்று தன்னுடைய சீடர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதை இயேசு நியாயப்படுத்துகிறார். உண்மையில் ஒரு தவறை நாம் நியாயப்படுத்தக்கூடாது, ஆனால் இயேசுவின் பார்வையில் அது தவறாக தெரியவில்லை. அதுதான் முக்கியம். நம்முடைய நண்பர்கள், உறவுகள் தவறு செய்துவிட்டால் அதை நியாயப்படுத்தி பேசுவது தவறு, அது நியாயமல்ல. தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும், தவறுக்காக மனம் வருந்த வேண்டும், அவர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூட நாம் சொல்லிவிட வேண்டும். ஆனால் அது தவறா இல்லையா? இயேசுவுடைய பார்வையில் சீடர்கள் செய்தது தவறல்ல. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, இந்த கதிர்களை கொய்தது ஒரு பெரிய தவறா? அவர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறவில்லை. எனவே தான் இயேசு திருநூலையே மேற்கோள் காட்டி அவர்கள் செய்தது தவறல்ல என்று வாதாடுகிறார். இவ்வாறு தன்னுடைய சீடர்களை, நண்பர்களை அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார். நம்முடைய வாழ்விலும் இயேசுவை போலவே நம்முடைய நண்பர்கள், உறவுகளிடம் இருக்கிற தவறுகளை நியாயப்படுத்தாமல் அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சில குறைபாடுகளை நாம் பொறுத்து கொண்டு, ஏதோ ஒரு வேகத்தில் செய்து விட்டார்கள், அதை பொறுத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லி அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். இதை நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இருமுகம் கொண்ட மனிதர்களை எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா சொல்ல விஷயம், அவங்களுக்கு எமோஷனலா அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளை ட்ரிகர் பண்றாங்க, நம்மளை தூண்டி எழுப்புகிறார்கள், நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்லை நம்மளை பத்தி குறை சொல்றாங்க, இல்லை நம்மளை ஆகா ஓகோன்னு தூக்கி உயர்த்தி முகஸ்துதி பண்றாங்க. இப்படி என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்கள் எமோஷனலாக ரியாக்ட் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தர் என்னை முகஸ்துதி பண்ணுறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்ககிட்ட போய் அவன் இப்படி ஒரு விஷயத்தை உங்களை பற்றிலாம் அவனுக்கு தெரியுமா ஆகும்னு என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விட்டுட்டு அடுத்து அவனுக்கு என்ன காரியம் சாதிக்கணுமோ அந்த வேலையை எனக்கு இப்படி ஒரு வேலை இருக்குது, இதை செய்யறதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, இல்லை இப்படி ஒரு கையெழுத்து தேவைப்படுது, அப்போ அந்த சிபாரிசு தேவைப்படுதுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எமோஷனலாக இவன் என்னை பற்றி ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டான்னு என்ன பண்ணுவோம், கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நீட் இடத்துல என்ன பண்ணுவோம், கையெழுத்து போடுவோம். இதே போல ஒருத்தர் என்னை குறை சொல்றான், என்னை இவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு என்னை தூண்டி எழுப்புறான், என்னை சண்டைக்கு கூப்பிடுறான் அப்படின்னா அங்கே நானும் வெகுண்டு எழுந்து போய் என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும்னு சண்டை போட வேண்டிய தேவை கிடையாது. அப்போ அங்கே நமக்கு அமைதியாக போகிறது தான் நமக்கான ஒரு அமைதிக்கான வழி. அங்கே உணர்ச்சி வசப்பட்டு அவன் என்னை பாராட்டிட்டான், என்னை புகழ்ந்துட்டான்னு சொல்லி நான் அவனுக்கு ஃபேவரான ஒரு விஷயத்தை செய்வதனாலையோ, இல்லை என்னை திட்டான், என் இருக்கக்கூடிய குறைய என்னை பண்ணிட்டான், சுட்டி காட்டிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட நான் சண்டைக்கு போனாலோ பிரச்சனைகளும் மன நிம்மதியை இழந்து தவிப்பதும் யார் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த இடங்களில், அப்படிப்பட்ட இடங்கள் யாராவது நம்ம கிட்ட மூஞ்சுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் சொல்றப்போ வேற யாருமே இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான முகஸ்துதிக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு நாம் இருப்பதால தான் இந்த நிகழ்ச்சி, இந்த ஷோ போயிட்டு இருக்குன்னு கிடையாது. இன்னைக்கு நீங்களும் இல்லை நானும் இல்லை அப்படின்னா இதை விட கொண்டு போறதுக்கு, இன்னும் சிறப்பாக கொண்டு போறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டியை நம்ம எப்போ மைண்ட்ல வச்சிருக்கிறப்போ இன்னொருத்தர் நம்மளை முகஸ்துதி பண்ணாலோ, இல்லை இன்னொருத்தர் நம்மளை குறை சொன்னாலோ நம்ம அதை பெருசா கன்சிடர் பண்ண கூடாது. சோ அப்போ அதுதான் நமக்கு நிம்மதிக்கான ஒரு வழி. அவங்க கிட்ட போய் எமோஷனலா ரெஸ்பாண்ட் பண்ண கூடாது. எஸ், டெஃபினெட்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இருமுகம் கொண்ட மனிதர்களை கையாளுவது எப்படின்னு சொல்லி அடுத்து என்ன செய்ய சொல்றாங்க. நம்ம கூட அவங்க இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே எப்பவுமே இங்க ஒண்ணு பேசும் இங்க ஒண்ணு பேசும் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய உள் உணர்வு நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதைப்படி நீங்க செய்யுங்க அப்படின்றதுதான். இப்ப இவங்க போலியானவங்க அப்படின்றது தெரியுது, முகஸ்துதி பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது, ஊர்ஜனமா தெரியுது அப்படின்றப்போ ஓகே, அப்ப உள்ள சொல்லுது, அப்ப கரெக்டான ஒரு பர்சன். ஓகே, இவங்க ஒரு 2 ஃபேஸ் கொண்டவங்க, நம்ம இவங்க கிட்ட இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றது வேஸ்ட், டைம் வேஸ்ட் அப்படின்னு தோன்றப்போ அந்த இடத்துல அது கட் பண்றது நல்லது. நிச்சயமா நமக்கு உண்மை இல்லை அப்படின்னு அந்த ஒரு விஷயம் உள்ளுணர்வு சொல்லுது. இவங்க நம்ம கிட்ட உண்மையா இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க முகஸ்துதி பண்றாங்க,
இவங்க வந்து நம்மளை வந்து எப்போல்லாம் விழுவான் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உள்ளுணர்வு, சாதாரணமாக ஒரு உள்ளுணர்வு தோன்றி விடாது. சம்மந்தமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு என்ன ஆகுது, அவங்க மேலே இப்படி தப்பாக நினைக்கிறதுக்கு எனக்கு உள்ளுணர்வு என்ன பண்ணது, வேலை செய்யாது. அப்போ அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். அவருடைய சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் வேறொன்றாக இருக்கிறது. அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அது உணர்ந்ததுனால என் உள்ளுணர்வு என்ன பண்ணுது, என்னைய வந்து ஒரு வார்னிங் கொடுக்குது. அப்போ அந்த வார்னிங்கை கன்சிடர் பண்ணுங்க. அந்த வார்னிங்கை கன்சிடர் பண்ணி அது உண்மையா பொய்யா, உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம். சில நேரங்கள் நான் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட போய் ஏன் இப்படி சொன்னேன், ஏன் இது செஞ்ச, ஏன் இப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க தெரியாமல் யாரும் பொய் சொல்ல போகிறது கிடையாது. தெரிஞ்சு சொல்றதுனால தான் அது பொய். தெரியாம அப்படின்னா நமக்கு தெரியாதுங்கிற விஷயம் நமக்கு என்ன வந்துடும். ஆனால் தெரியாததை நான் தெரியாதுன்னு நான் ஒப்புக்கொள்ளாமல் அதை தெரிந்தது போல இல்லை அறிந்தது போல நடந்தது போல நான் அதை காட்டி கொண்டு இதுதான் உண்மைன்னு ஒரு விஷயத்த நான் சொல்றேன், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த அப்படின்னா அது நான் தெரிந்து சொல்லக்கூடிய பொய் தான். அப்போ அந்த பொய் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் நம்ம போய் விளக்கம் கேட்கறதுல எந்த நியாயமும் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ அமைதியாக அங்கே கடந்து போயிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு திரும்ப அந்த பொய்யை சொல்லி அது போல திரும்ப அந்த உறவு மீண்டும் வரும். அப்பதான் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம், நம்மளுடைய லிமிட்டட் ஷேரிங் அண்ட் நம்மளுடைய பவுண்டரி லைன், அந்த 2 கண்டிஷனை இங்க கொண்டு வந்து என்ன பண்ணும், அப்ளை பண்ணணும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன பேசினாலும் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்க. அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, கடந்து போய் விடுவார்கள். ஸோ அப்போ உள்ள உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அலர்ட் கொடுக்கும் போதே அலர்ட் ஆயிடுங்க அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதராகிய நம் ஒவ்வொருவர் வாழ்விலுமே ஆசை என்ற ஒரு மன எழுச்சி எப்போதும் இருக்கிறது. சில சமயங்களிலே இந்த ஆசை அல்லது விருப்பம் சிறிய அளவிலே தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கும். சரி, ஒரு சிறிய ஆசை எழும்புகிறது, அதை நாம் நிறைவு செய்கிறோம். பிறகு அது முடிவதற்குள்ளால் இன்னொரு ஆசை, அதை சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆசை வரும், அதை நாம் நிறைவேற்றுவோம். இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே என்னுடைய ஆசைகளை எல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற அந்த சூழ்நிலைக்கு வந்து விடுவோம். இதோ உளவியல் அறிஞர் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் மிக அழகாக இப்படி குறிப்பிடுகின்றார். It is easier to suppress the first desire than to satisfy all that follow it. ஆம் நண்பர்களே, உள்ளத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக எழும்பும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டிருப்பதை விட முதல் ஆசையை அடக்குவது நமக்கு எளிதானது. ஒரு முதல் ஆசை வரும்போதே வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை என்று அதை நாம் அடக்கிவிட்டோம் என்றால் அதை தொடர்ந்து ஒற்றி வருகின்ற மற்ற ஆசைகள் நாம் அடக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் அந்த முதல் ஆசைக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் இன்னும் கொஞ்சம் என்று அந்த ஆசைகளின் அளவு வளர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியாக அவற்றை நிறைவேற்றுவது நம்மால் முடியாமல் போகும். எனவே அந்த முதல் ஆசை எழும்போதே இது தேவையா, சரியானதா என்று சற்று சிந்தித்து இது எனக்கு தேவையில்லை என்று நான் ஒரு முடிவு எடுத்தேன் என்றால் அதுதான் ஆசையை அடக்குவது. எனவே பெஞ்சமின் பிராங்க்லின் கூறுகின்ற இந்த கருத்தை மனதிலே இருத்துவோம். உள்ளத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக எழும்புகின்ற அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டிருப்பதை விட முதல் ஆசையை அடக்குவது எளிது. முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் இருமுகம் கொண்ட மனிதர்களை நாம் எப்படி கையாள வேண்டும் நாம் வாழும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம அவங்களை எப்படி கையாளணும் அப்படின்னா, அவர்கள் சொல்லக்கூடிய செயல்கள் எதையும் நம்ம சொல்லோ எதையும் நம்ம வந்து பர்சனலாக எடுத்துக்க கூடாது. என்கிட்ட மட்டும்தான் இவங்க இப்படி ஏமாத்திருக்கிறாங்களா, என்கிட்ட மட்டும்தான் என்னை வந்து இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்களா, என்கிட்ட மட்டும்தான் இந்த பொய்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ இப்போ இந்த என்கிட்ட மட்டும் தானே கிடையாது. இருமுகம் கொண்ட மனிதர்கள் எல்லாருக்கிட்டையும் எப்படி தான் இருப்பாங்கன்னா, 2 ஃபேஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்க எனக்கு தேவைப்படுறவங்க கிட்ட நான் வந்து என்னுடைய ஒரிஜினல் சிங்கிள் ஃபேஸை காட்டிக்கிறேன், எனக்கு தேவைப்படாத மற்றவங்க கிட்ட நான் 2 ஃபேஸாக காட்டிக்கிறேன்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து எல்லாரிடமும் அவருடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தூரத்து உறவாக இருந்தாலும் சரி, இல்லை உறவே இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாரிடம் இருக்க போது அந்த இருமுகம் தான், 2 ஃபேஸ் கண்டிப்பாக உண்டு. அப்போ அதில் ஒரு நெருங்கிய நபர்கிட்ட போய் என்ன பண்ணியாச்சு, ஒரு பொய் என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு.
அந்த பொய்யை அவர் நம்புனது போல அவரும் என்ன பண்ணார், ஏத்துக்கிட்டார். ஆனா அவருக்கு தெரியுது இவங்க சொல்றது பொய், டூ ஃபேஸ் பீப்புள், இவங்க வந்து உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே என்ன பண்றாங்க, பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப தெரிஞ்சதுனால அந்த பொய் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நான் அதை பர்சனலா எடுத்துக்கிட்டேன். சை, நான் இவங்களை எவ்வளவு நம்பினேன், என்கிட்ட போய் இப்படி பொய் சொல்றாங்க, என்கிட்ட போய் பொய் சொல்லிட்டாங்களே அப்படின்னா, பொய் சொன்னோம் நிம்மதியா அவன் அடுத்த பொய்யை சொல்றதுக்கோ இல்ல அடுத்த நபர்கிட்ட போய் பேசுறதுக்கோ போயிடுவான். அவனுடைய மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும். இங்க நான் என்ன பண்ணிடுவேன், அதை நினைச்சு ஒரு கில்ட்டி கான்சியஸ்லயோ இல்ல வருத்தப்பட்டோ நான் உட்கார்ந்து விடுவேன். அப்ப எதையும் என்ன பண்ணாதீங்க, பர்சனலா எடுத்துக்காதீங்க. அந்த டூ ஃபேஸ் பீப்புள் உங்ககிட்ட பொய் சொல்றாங்கன்னு தெரியுதா, நமக்கு உண்மை தெரியும். நான் சிலர் அதை என்ஜாய் பண்ணுவேன். உண்மை என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கிட்ட வந்து நடந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொய் அப்படிங்கறத பயங்கரமா சொல்லுவாங்க. அப்படியா சூப்பர் அப்படி நம்ம கதை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னும் நிறைய மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நினைச்சு சிரிச்சு பார்த்துக்குவாங்க, நமக்கு என்ன உண்மைன்னு தெரியும். இது சில நேரங்கள்ல நண்பர்களோட இருக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் அந்த விஷயம் என்ன பண்ணும் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் நடந்த மாதிரி வந்து சில விஷயத்த என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு. அப்போ எல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, டேய் பாரு நம்ம கிட்டே இந்த கதை ஓட்டுறானே, இப்ப நம்ம ஏதாவது சொன்னா நம்மளை பத்தி என்ன கதை ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த விஷயங்கள்ல எல்லாம் நாம பர்சனலா எடுத்துக்க கூடாது. விழிப்போடு இருப்போம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு இந்திய குடிமகளுடைய அடிப்படை கடமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான கடமைகளை நமக்கு அடுக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதை தயவு செய்து நம்முடைய குடும்பங்களில் ஒரு அட்டையில் அதை வடிவமைத்து வீட்டில் தொங்கவிட வேண்டும். தினந்தோறும் அதை பார்க்க வேண்டும். தினந்தோறும் குழந்தைகள் அதை தன்னுடைய இதயத்தில் உள்வாங்க வேண்டும். அதற்கேற்ற குழந்தைகளாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகிறேன், அது ஒரு சிறப்பான குடும்பத்தை உருவாக்கும். சிறப்பான குடும்பங்களோடு சிறப்பான சமூகத்தை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஸோ இன்று நாம் பார்க்க இருப்பது, அடுத்து நம்முடைய மிக முக்கியமான கடமை என்பது காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் இவை உட்பட்ட அனைத்தையும் இயற்கை சூழ்நிலைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அதோடு அவற்றை மேம்படுத்துவதும், இருப்பதை பாதுகாப்பதும் இன்னும் அதிகமாக மேம்படுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. பல நேரங்களில் இவற்றுடைய அழிவிற்கு நாமும் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறோம். எனக்கு நான் அடிக்கடி கேட்கிற ஒரு ஸ்லோகன் அழகாக இருக்கும். அதில் என்ன, ஒரு காட்டு பகுதியில் வந்து அந்த எல்லைகள்லாம் அந்த போர்டு வச்சுருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது சொல்லிச்சு, காடு பேசுவதை போல் அது அமைந்திருக்கிறது. மனிதனின்றி நாங்கள் வாழலாம், நாங்கள் இன்றி மனிதர்கள் வாழ முடியாது. எவ்வளோ அழகான இது பாருங்க, காடு பேசுறது மாதிரி அதை போட்டிருக்காங்க. நாங்கள் இன்றி நீங்கள் வாழ முடியாது, ஆனால் நீங்கள் இன்றி எங்களால் வாழ முடியும் சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு தீக்குச்சி 1000 மரங்களை எரித்து விடும், ஆனால் ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்கும். இப்படியெல்லாம். அப்போது காட்டில் அந்த பகுதியில் போய் நின்றுட்டு ஒரு சிகரெட் அடிக்கிறதுக்காக ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டு வர்றதுனால அந்த காடு நாசமாக போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மது பாட்டில்களை அடுத்து வருவது மனிதர்கள் தான், நம்முடைய இந்தியர்கள் தான்ங்கிறத வந்து மறந்து குடிச்சிட்டு அதிலேயே உடச்சி போட்டுட்டு அப்படியே வர்றது, நீர்நிலைகளில் உடச்சி போட்டுட்டு வர்றது. அப்போ இப்போ பிளாஸ்டிக்கு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே தூக்கி மொத்தமாக அதிலே தூக்கி கொட்டிட்டு வர்றது, உணவுப் பொருட்களெல்லாம் தின்னுட்டு அதை பொட்டலத்தோட அப்படியே தூக்கி அதில் போட்டுட்டு வர்றது. இப்படியெல்லாம் அவை அழிந்து போவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஒரு சின்ன செயல்பாடு தான், ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இவற்றையெல்லாம் பாதுகாத்து பராமரித்து மேம்படுத்த வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாம் உணர வேண்டும். அது நம்முடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது என்று. இரண்டாவதாக, வாழும் உயிரினங்களிடத்தில் இரக்கம் காட்டவும், அது இரண்டாவது கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல இவற்றை போற்றி பாதுகாப்பதும், வாழும் உயிர்களிடத்தில் நாம் கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு. ஏன்னா நம்முடைய கலாச்சாரமே என்னது தான் அப்படின்னு சொன்னால், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன ஆன்மநேய பண்பாளர்கள் வாழ்ந்த பூமி, வள்ளலாரை போன்ற ஆன்மநேயர்கள் வாழ்ந்த பூமி தான் இது. ஒரு பெயரை கண்ட பொழுதே வாடினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு பூ வாடி போச்சுன்னா கூட நம்ம முகம் எல்லாம் வாடி போகுது. ஆனால் பல நேரங்களில் நம்மை போன்ற மற்ற வாழும் உயிர்களிடத்தில் நாம் இரக்கம் காட்டுவதற்கு தவறி போய்விடுகிறோம். அது வந்து நம்மை கொடூரமானவர்களாக மாற்றி போடுகிறது. எனவே நாம் சிறு வயதிலிருந்தே பிற உயிர்களிடத்து அன்பை வளர்க்கக்கூடியவர்களாக, எனக்கு இப்போவும் சின்ன வயசில் படித்த அந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரும்.
அதாவது சித்தார்த்தர் அவர் புத்தராகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சின்ன வயசில் அவர் எப்படி வந்து தன்னுடைய உறவினர் முறை உள்ள பையன் வந்து ஒரு அன்னத்தை காயப்படுத்தும் போது அவர் அதை தூக்கி பத்திரமா எடுத்துகிட்டு போய் பாதுகாக்கிறதுக்காக, அப்படின்னா சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து உயிரிழத்தில் இருந்த அன்பு தான் வளர்ந்த பிறகு அவர் ஒரு புத்தராக மாறுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பண்புகளை ஒவ்வொரு உயிரிடத்திலும் அன்பு செலுத்துகிற அந்த பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அதை ஒரு அடிப்படை கடுமையாக கொடுத்திருக்கிறது. அப்போது உயிரினுடைய சமநிலை என்பதை மனிதன் தனித்து வாழ முடியாது. மனிதனுக்கு கண்டிப்பாக விலங்குகள் வேண்டும், மனிதன் கண்டிப்பாக பயிர்கள் வேண்டும், மனிதன் கண்டிப்பாக மண் வேணும், ஒரு மண்புழு கூட நமக்கு தேவையானது இல்லையா? அப்போ இப்படி ஒரு இந்த பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற அந்த பண்பு அதை தான் வந்து அடிப்படை கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இயற்கையை, சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பதில் நாம் வல்லவர்கள், சிறப்பானவர்கள் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட நம்ம பேசிட்டு இருக்கோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இரு முகம் கொண்ட மனிதர்களை கையாளுவது, எதிர்கொள்வது எப்படின்னு சொல்லி அடுத்து என்ன செய்ய சொல்றோம். எத்தனை தடவை இவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறப்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் அவங்க மறுபடியும் நம்ம கிட்ட பேச வராங்க, ஒரு கதை சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு தெரியப்போ நம்ம செய்ய வேண்டிய சிம்பிளான ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவங்கள ரீடைரக்ட் பண்றது தான். எஸ், அவங்க சொல்ல வராங்க அப்படின்றப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், டக்குன்னு அவங்கள வேற ஏதாவது மைண்ட் அவேட் பண்ற மாதிரி வேற ஏதாவது பேசி விட்டுட்டு அவங்க சொல்லுவதையும் மார்க்க கூட வச்சிடலாம். கண்டிப்பா திடீர்னு வந்துட்டு அவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் காலைல இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. அது வேற அத்தகைய மனிதர்கள் கிட்ட அப்படிதான் என்ன பண்ணணும், நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணி ஆகணும். அவங்க கிட்ட போய் வேற ஒரு நல்ல விஷயத்த பேசணும் கேட்டா அந்த நல்ல விஷயம் அவங்க காதுக்கு என்ன காது. ஸோ அப்போ போயிட்டு அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு நான் அவன்கிட்ட சொல்ல வந்தா நீ இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றேன் அப்படிங்க. ஆமா, இட்லிக்கு சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. ஸோ இப்படி மாத்தி அது சம்பந்தமே இல்லாம அவங்க கிட்ட பேசுறப்போ ஒரு கட்டத்தில் அவங்களே வெறுப்பாகி என்னது இட்லி சட்னி அப்போ இவன்கிட்ட போய் பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம். இதுல என்னன்னா நம்முடைய வாழ்வின் நிம்மதி பெருமளவில் பாதுகாக்கப்படும். பல நேரங்கள்ல சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே நமக்கு என்னது நல்லது. அதை நாம் தெரிந்து கொண்டது போல காட்டிக்கிட்டோம், அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நிம்மதி இழந்து தவிப்பது யார் அப்படின்னா. ஸோ அப்போ அப்படிப்பட்ட நேரங்கள்ல இவங்க சொல்லக்கூடிய அந்த புரணி அப்படிங்கிறதுல உண்மை இருந்தாலும் சரி, உண்மை இல்லாவிட்டாலும் சரி, ஏன் அதை திருத்திக்கணுங்கன்னா திருத்த வேண்டிய நபர்கிட்ட போய் என்ன பண்ணணும், சொல்லணும். அந்த உண்மைன்னு தெரியுது, அவங்க ஏதோ தவறு செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ அந்த தவறு செய்த நபரிடம் சென்று நீ செய்தது தவறு, இதை திருத்திக்கொள் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு திராணி இருக்கணும். அந்த திராணி இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி இன்னொருட்ட போய் இதெல்லாம் இப்பெல்லாம் செய்யலாம் இல்லையா, இப்பெல்லாம் சரி பண்ணலாம் இல்லையான்னு குறை சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாட்டி உழன்று விட கூடாது. கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற ரெண்டு விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்மேற்கு பருவமழை வந்து கொஞ்சம் அதிகமான ஈரப்பதம் நிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏலத்தோட்டங்களில் அதிகமான நத்தைகள் பெருக்கம் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஏலத்தோட்டங்களில் நத்தைகள் பெருகிறது. இந்த நத்தைங்கிறது இரண்டு வகைப்படுங்க. ஒன்று வந்து மேலே முதுகில் கூடோடு இருக்கக்கூடிய வகையிலான நத்தைகள், இன்னொன்று வந்து படர்ந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இலை மாதிரி இருக்கும், நடுவில் வீங்கினமாக இருக்கும், கீழே வெள்ளையாக மேலே கருப்பாக அப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இது. சொன்னது செடிகள் மேலேயே இருக்கும். இப்போ சொல்லக்கூடிய வகையிலான நத்தை வந்து மண்ணுலேயும் இருக்கும், மண்ணுக்குள்ளேயும் இருக்கும், செடி மேலேயும் இருக்கும். என்ன செய்யும், எல்லா விதமான மென்மையான பகுதியும் சாப்பிட்ரும். அது பூ, கொடியோட நுனி, இலையோட நுனி, எதெல்லாம் கடிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றோம். நமக்கு அந்த பூ வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த பூவை இழந்து நிற்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம். இப்போ அது ஏன் வரும்? பொதுவாக வந்து நம்ம நிலத்தில் அழுகல், கெட்ட வாடை இருக்கும்போது வரும். கெட்ட வாடை எப்படி வரும்? காய்ந்த இலைத்தலைகள் அல்லது கெட்டுப்போன இலைத்தலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த மீத்தேன் அமிலம் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி நைட்ரேட் அமிலம், அது அந்த வாயுக்குள் அதிகமாகிறப்ப அப்போ தான் நம்ம உள்ளே போகிறப்ப நம்ம அந்த ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, அப்படின்னாலே அதுதான் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா சாமி? அப்போ அது நம்ம நிலத்தில் இருக்குன்னா அது இல்லாமல் பண்ணுறது முதல் வேலை. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஈயம் கரைசல்னு சொல்கிறோமா,
வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்கிறோமா, இந்த திரவங்களை நிலம் ஃபுல்லாக தெளித்து விட்டணும். தெளித்து விட்டாலே இந்த வாயுக்கெல்லாம் வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டாலே நிலம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த அழுகல் இல்லைனாலே நத்தைக்கான உணவு இருக்காது. உணவு இல்லைனாலே செத்து போயிடும். இவ்வளோதான், சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணலாம், வேப்பம் புண்ணாக்கு ஏக்கருக்கு 100 கிலோ நிலம் ஃபுல்லாக மேட்டிலேருந்து போட்டுக்கிட்டு வரணும். போட்டுட்டோம்னாலே அது அதில் இருக்கக்கூடிய அந்த அசாடிராக்டின்கிற அந்த மூலப்பொருள் நமக்கு இந்த நத்தை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும். 2. மூணாவது, இதை எங்கே போடணும் அப்படின்னா, நிலத்தோட எங்கே தண்ணி தேங்கக்கூடிய பகுதி, இன்னும் சொல்லப்போனால் தாழ்வான பகுதியில் எங்கே தண்ணீர் சொதன்னு ஈரமாக இருக்கோ, கால் வச்சா பதிகிற மாதிரி ஒரு அமைப்பில் அப்படி இருக்கோ, அங்கெல்லாம் இது இருக்கும். அங்கெல்லாம் முக்கியமாக போடணும். இந்த விஷயம் பண்ணிக்கணும். இதை பண்ணுறப்ப நீங்கள் இன்னும் மார்க்கெட்டில் ஸ்லக்கு கண்ட்ரோல், ஸ்லக் ஃபைட் அப்படின்லாம் நிறையா விற்கிறாங்க. அது பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பவுடர் எடுத்து அந்தந்த இடங்களில் போடுங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இடத்துல போட முடியும்? அது சிரமம். அதுக்கு பதிலாக நம்ம முட்டைக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, முட்டைக்கோஸோட தோலை ஒரு இடத்துல இலைகள் மேலே வச்சு அதை வச்சுட்டாலே, அல்லது சும்மா கூட இந்த முட்டைக்கோஸை பிரித்தோம்னா இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதை 2ஆக கிழிச்சு கூட ஒரு இடத்துல இப்படி அங்கங்கே வச்சுட்டாலே அடுத்த நாள் நம்ம பார்த்தோம்னா அதை சுற்றி இந்த நத்தைகள் சேர்ந்துருக்கிறதும் அதை சாப்பிட்டு இறந்துருக்கிறதும் இந்த சீனை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. கொஞ்சம் தயவுசெய்து தோட்டத்துக்கு போனால் இது உத்து பார்க்கணும். எங்கேயாவது இலைகளை கடிச்சிருக்கா, பூவை கடிச்சிருக்கா, அந்த கடித்த அந்த ஒரு அமைப்பு தெரியும் இல்லைங்க, புழு கடித்தா எப்படி இருக்கணும், அது மாதிரி கடிச்சிருக்கும். அப்படி இருக்குனாலே உடனடி இந்த வேலையை பார்க்கணும். இது அதிகமான வருமான இழப்பை ஏற்படுத்தக்கூடிய, இன்றைக்கெல்லாம் பார்த்தா கிலோ 2600 ரூபாய் 300 ரூபாய் அப்படி போயிட்டுருக்கு. அப்படி நேரத்தில் நம்ம இந்த ஏலப்பயிரை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யணும். 1. 2வது, இந்த காலகட்டத்தில் பொறுத்தளவில் முடிஞ்ச அளவுக்கு செடியோட உடல் பகுதியில் ஒரு சில கரைசல்களை தெளிக்கணும். முக்கியமாக நம்மகிட்ட முன்னாடியே போட்டு வச்சுருந்தா கரைசல் அல்லது வேஸ்ட் டீகம்போசர் இருந்தால் தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா மீன் அமிலம், பஞ்சகாவி அப்படி தெளிக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா மோர் 200 லிட்டரில் 100 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் மோர் கலந்துட்டு, அது கூட சூடோமோனாஸ்ங்கிற திரவம் 1 லிட்டர் கலந்துட்டு, கடலை புண்ணாக்கு கரைசல் 2 கிலோ கலந்துட்டு, இந்த கரைசலை செடியோட உடம்புல தெளிக்கலாங்க. தட்டைகளில் இலைகளில் தெளிக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் இது கூட பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பிடிங்கிற திரவம் கலந்து அடித்தா மிகவும் சிறந்தது. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உணவும் உயர்வு பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட இருக்கிறது ஒரு பக்கம் ஃபன்னாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப பாதுகாப்பற்ற தன்மையும் உணரவும் வைக்கும். சோ அந்த நிலையில நம்ம எப்படி இவங்களை கையாளுறது அப்படின்னு தான் நம்ம விழிப்போட பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததான் என்ன பண்ணணும்? இது எப்போ ஃபன்னா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு தெரிஞ்சு நான் என்னைய 2 ஃபேஸ்ல இருந்து எனக்கு சிங்கிள் ஃபேஸ்க்கு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாத்தணும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா அந்த இருமுகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதுல எனக்கு இல்ல உனக்கு இல்லைன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்லலாம் முடியாது. அந்தந்த சந்தர்ப்ப சூழல் அமைகின்ற பொழுது நம்மளும் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு முகம் என்ன ஆகும், வெளியே வந்துட்டு போகும். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, அது ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா எப்பவும் இருமுகத்தோட திரிவார்கள். நமக்கு அந்த சந்தர்ப்ப சூழல் அமைகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 ஃபேஸை காட்டுவோம். இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஏதோ சொல்லியிருக்காங்க, திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவனை மன்னிச்சிட்டேன்னு வேணா நம்ம என்ன பண்ணுவோம், பேருக்கு சொல்லிடுவோம். இல்லைன்னா அடிஷனல் இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், மன்னிச்சுட்டானா நீ செஞ்சதை மறக்கல. ஏன் மறக்கல அப்படின்னா, எனக்கான நேரம் வருகின்ற பொழுது நான் பழி வாங்குவதற்கு அந்த என்னோட இருமுகத்தை என்ன பண்ணுவேன், நான் காட்டுவேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும், அதை மறக்காம வச்சுக்கணும். ஆனா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவேன். ஸோ அப்போ எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரச்சனை என்ன இருக்குது. அப்போ இதில் என்னுள் இருக்கக்கூடிய தவறுகளை நான் ஃபர்ஸ்ட் உணர்ந்துட்டேன் அப்படின்னா, மற்றவங்க என்னை ஆட்டுவிக்கவோ இல்லை மற்றவர்கள் என்னை ஆட்கொள்ளவோ நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அப்போ இது என்ன இருக்கும், ஃபன்னா இருக்கும். அவங்க பேசக்கூடிய பொய்களோ அவங்க சொல்லக்கூடிய கதைகளோ கேட்பதற்கு நம்ம இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா இது என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், பெரும் அளவில் பாதிக்கும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் புரணி பேச வாரான் அப்படின்னாலே அவன் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி தான் 3 கேள்விகள். நீ சொல்ல வர்ற விஷயம் எனக்கும் தொடர்பு இருக்குதா, ஃபர்ஸ்ட் தொடர்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட என்ன பண்ணும், சொல்ல வைக்கலாம். ஓகே, அந்த சொல்ல வர விஷயத்தினால ஏதாவது நல்ல விளைவுகளை அது ஏற்படுத்துமா, கேள்விக்கு ஏற்படுத்துதுன்னா அது என்ன பண்ணலாம், கேட்கலாம். 3வது, அந்த விஷயத்துல உண்மை எந்த அளவுக்கு இருக்குது, உண்மை இருக்குதா, ஃபர்ஸ்ட் உண்மை எந்த அளவுக்குங்கிறத காட்டிலும் உண்மை இருக்குதா. இந்த 3க்குமே இல்லைன்னு பதில் வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட விஷயம் கேட்க வேண்டிய தேவையா கிடையாது. நம்ம பல நேரங்கள் இதை கேட்கறதே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம புரணி எங்க நான் பேசினேன், அவங்க பேசுனேன் நான் கேட்க தானே செஞ்சேன் அப்படின்னா 2மே தப்பு தான். கேட்கறதும் தப்பு தான், புரணி பேசுவதும் தப்பு. எப்படி லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றமோ அது போல புரணி பேசுவதும் குற்றம், புரணி கேட்பதும்
அதை நான் திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஜென்ரலாக ஞாபகம் மறதி அது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இருக்கு. குழந்தைகளை வந்து இன்னைக்கு நல்ல புத்திசாலித்தனமாக அழகாக உடல் ஆரோக்கியத்தோட நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத எல்லா பேரண்ட்ஸோட ஆசை. ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்ப்பு. ஆமாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பேரண்ட்ஸும் சரி ஸ்கூல்லையும் சரி கொடுக்குற டார்ச்சர் இருக்கு பாருங்க, தாங்க முடியாது. ஏன்னா நம்ம டெய்லி ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம், நம்ம வீட்லேயே நம்ம பார்க்குறோம். நம்ம குழந்தைங்க பேர குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, பார்க்குறோம். காலையில் அந்த குழந்தை 5 மணிக்கு எடுத்து கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் எடுத்து வச்சுக்குது, அது ரெடி ஆக்கணும். 7:20க்கு பஸ் வருது, அதுக்குள்ளே படிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்றதே இல்லை, இது ஒரு பக்கம். அப்புறம் அதுக்கு அவசரத்துக்கு ஊட்டி விடுறோம், புரியுதுங்களா? இது ஒரு டார்ச்சர். அப்புறம் டெய்லி ஸ்கூல்லேருந்து வர்றது லேட்டு. அப்புறம் வந்த உடனே டெய்லி டெஸ்ட்டு, ஹோம்ஒர்க்கு, கிளாஸில் டெஸ்ட்டு. எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறீங்க இன்னைக்கு? படிக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல, படிப்பு அவசியம்தான். அதுக்காக இப்படி போட்டு திணிச்சா அந்த குழந்தைங்க சைக்கலாஜிக்கலாக பாதிக்கிறாங்க, புரியுதுங்களா? ஒரு அந்த குழந்தைங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. அதுங்க என்ன பண்ணுது, ஆசையாக ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு ஒரு எரிச்சலோட இரிட்டேட்டாக வேற வழி இல்லை, அதாவது கூண்டில் மாட்டிக்கிட்ட மாதிரி திணறாங்க. கரெக்டு தான், புரியுதுங்களா? அப்போது அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பீஸ்ஃபுல்லாக படிக்கிற ஒரு சூழல் இல்லை. இன்னொரு ஒரு சூழல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் வீட்டில் இப்போது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸ். குழந்தை முன்னாடி வேறு, அது குழந்தை படிக்கிறது ஒரு டென்ஷன், ஃபேமிலி இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அந்த குழந்தைங்களோட மனது உடம்பு பாதிக்குது. இது கூட அந்த குழந்தைங்களுக்கு தூக்கமின்மை, அந்த குழந்தைங்களுக்கு ஞாபகம் மறதி, அந்த குழந்தைங்களுக்கு ஹை ப்ரெஷரில் வரக்கூடாத சில தொந்தரவுகள்லாம் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போது அதில் இதுவும் ஞாபகம் மறதி ஒரு பெரிய விஷயம். பெரியவங்கன்னு எடுத்துட்டா வயதாக நார்மலாக ஞாபகம் மறதி வர்றது ஒரு %. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், அதுக்கு தொடர்ந்து வருடக்கணக்கில் மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மருந்தோட சைடு எஃபெக்டும் ஞாபகம் மறதி. அது மேக்ஸிமம் இந்த ரசாயன மருந்துகள்ல தான் வருது இல்லைங்களா, ஹெர்பல் பேஸ்ல வர்றது இல்லை இல்லைங்களா? ஆமா, ஆனாலும் நம்ம ஜெனரலா மருந்துகளால் ஒரு லாங் ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அது தொடர்ந்து அவங்க லைஃப் லாங் எடுக்க வேண்டியான ஒரு ஹெல்த் கண்டிஷன் அதனாலையும் வருது. அப்போ நம்ம வெறும் ஞாபகம் மறதிக்கு மாத்திரம் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடாது. அதனாலதான் அந்த குழந்தைக்கு மனநிலை நல்லா வச்சுக்கணும், சுற்றுப்புற சூழல் ஹாப்பியா இருக்கணும், தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி நம்ம அவங்கள வித் ட்ரீட்மெண்ட்டோட சில பயிற்சிகள் டயட்டு எல்லாமே கொடுத்து பண்ணும்போது அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு 2 monthsல ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், உணர முடியுது. அப்போ அந்த பேரண்ட்ஸோ இல்லை தாத்தா பாட்டியோ ஹாப்பியாக வராங்க. அதுக்கு வந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி சொல்லித்தரோம், டயட்டில் மாற்றங்கள் சொல்லித்தரோம். அது மாத்திரம் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு வந்து நைட்டில் சில குழந்தைகள் ரொம்ப லேட்டாக தூங்காமல் முழிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு தூங்கக்கூட செய்யணும். ஞாபகம் மறதிக்கு தூக்கமும் ஒரு குறைபாடு காரணம். நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸும் இருக்கு, சாப்பிடாம போறது ஒரு பெரிய காரணம் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க நைட்ல அந்த குழந்தைக்கு ஒரு 7:30 8 o'clock சாப்பாடு கொடுத்துருங்க. நீங்க பேரண்ட்ஸோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைய நல்லா வாக்கிங் கூட்டிட்டு போங்க. ஒரு 1/2 hour வாக்கிங் கூட்டி போயிட்டு அந்த குழந்தைய பேச வைங்க, கேள்வி கேளுங்க, அது சொல்லும். இல்லை அது கேள்வி கேட்கும், நீங்க பதில் சொல்லுங்க. இல்லை ரோட்ல உள்ள மரம் செடி கொடி காய் பழம் அதெல்லாம் பேர் கேளுங்க. சின்ன குழந்தையிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஜெனரல் நாலேஜ் போர்டு படிக்க சொல்லுங்க, கலர்ஸ் கேளுங்க, செடி கேளுங்க. இப்படி
அப்போ அது ஜாலியாக அதோட டென்ஷன் குறைஞ்சிடுது. அந்த வாக் பண்ணுறதுல அது டைஜஷன் ஆகிடுது. அந்த வாக்கிங்கில் டயர்டாகி வீட்டுக்கு வரும்போது நல்லா தூங்கிடுது. அப்போது அதுக்கு நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து போனால் அது நல்லா தூங்கும். ஞாபகம் மறதிக்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. என்ன நேர்களே, இது போல் எந்த குறைபாடு இருந்தாலும் நீங்கள் எங்கள் ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுகம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் இருமுகம் கொண்ட மனிதர்களை எதிர்கொள்வது எப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றப்போ நமக்கு தெரியுது இது தேவையில்லாத ஒரு உறவு, தேவையற்ற ஒரு உறவு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் பொழுது அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு விலகுறது நல்லது, விலகி வருவது நல்லது. அதுதான் வாழ்க்கை. அப்போ தான் வாழ்க்கை உருப்படும். இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பல கஷ்டங்களை துன்பங்களை அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி அவதிப்பட போவது யார் அப்படின்னா நிச்சயமாக நாமத்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இருமுகம் கொண்ட மனிதர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம எப்போவுமே எதிரில் இருக்கிறவங்களை மட்டும் தான் என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். நம்ம இருமுகம் கொண்ட மனிதர்கள் இவங்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள். முதல் நம்ம கண்ணாடியில் நம்மளே பார்க்கின்ற பொழுது நாமும் அத்தகைய இருக்குது எல்லாருக்குமே. அப்போ அந்த இருமுகம் கொண்ட மனிதர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அது எனக்குள்ளே நான் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த என்னோட இருமுகத்தை கொண்டு போய் நான் இன்னொருடைய வாழ்க்கைக்கு இடையூறாகவோ இடைஞ்சலாகவோ இன்னொருத்தட்ட போய் நான் பொய்யோ சொன்னேன் அப்படின்னா அவருக்கு அது தெரிய வருகின்ற பொழுது நான் என்ன செய்யணும்னு நினைச்சேன்னா அது அவங்க என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. பவுண்டரி லைன் செட் பண்ணுவாங்க. என்கிட்ட லிமிட்டடாக தான் ஷேர் பண்ணுவாங்க. என்னை எதுலையும் என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னை நீட்டாக என்ன பண்ணிடுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்போ இப்படிப்பட்ட தவறுகளை எப்படி இன்னொருத்தர் செய்கின்ற பொழுது நாம் அதை அடையாளம் கண்டு எதிர்கொள்கிறோமோ அதுபோல நம்மளும் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அடையாளம் காணப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிறப்பான நாளில் சிறப்பான அழைப்பை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் வசந்த் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். மைக்கேல் தாஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி அன்னம்மாள், மகள் சாந்தி, மருமகன் வின்சென்ட், பேரன் ராஜேஷ், பேத்தி பிரசாந்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு இணை சட்டம் 7:14. மற்ற எல்லா மக்கள் இல்லங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த இறை ஆசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நச்சு மனிதர்களை நீங்கி இருப்போம், நலம் பெற்று மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.